அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஹாத்தமின் நபியீன் வ அலா ஆலிஹி தொய்யிபீன் வ அஸ்ஹாபிஹி தாஹிரீன் வல் முஃமினீன வல் முஸ்லிமீன குல்லிஹிம் அஜ்மஈன் அம்மா பஅத். قال الله سبحانه وتعالى في القرآن الكريم والكلام المبين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تتمنوا ما فضل الله به بعضكم على بعض صدق الله العظيم. قال محمد رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف تعيس عبد الدينار والدرهم صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டும். அல்லாஹ்வின் ஸலாத்தும் சலாமும் நம் உயிரினும் உயிரான நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அடிப்பெறலாமல் அப்படியே பின்பற்றிய பரிசுத்த குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள் மற்றும் இந்த ஜும்மா நன்னாளிலே ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நம்மை ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக வேண்டி படைத்திருக்கிறான். அந்த நோக்கத்தை நோக்கி நாம் செல்வதற்கு உலகத்தை பயன்படுத்தி கொள்ளும்படி அல்லாஹு தஆலா நமக்கு ஏவி இருக்கிறான். அதன் அடிப்படையில் மனிதன் தன்னை பார்த்து கொள்ளவும், குடும்பத்தை பார்த்து கொள்ளவும், சமூகத்தில் அவன் மூலமாக என்னென்ன பிரயோஜனத்தை எல்லாம் வழங்க முடியும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அவனுக்கு ஆசைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். மனிதன் ஆசையற்றவன் கிடையாது. அவனுக்கு ஆசை என்பது வரும். ஆசைகள் இருந்தால்தான் அவனால் குடும்பத்தை ஓட்ட முடியும், தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும், மக்களை எப்படியெல்லாம் சீர்திருத்தலாம் என்கின்ற அந்த ஒரு எண்ணம் அவனுக்கு வர வேண்டுமானால் அதன் மீது அவனுக்கு ஆசை வர வேண்டும். அந்த ஆசை அவனுக்கு இருக்கின்ற பொழுது அவனை அல்லாஹ்வை நோக்கி அது கடத்தி செல்லும். எதுவரைக்கும் இந்த ஆசை இருக்கலாம், அந்த ஆசைகள் ஹராமின் பக்கம் அவனை வழிநடத்தி சென்று விடக்கூடாது. அல்லது அல்லாஹ்வின் கோபத்தை தரக்கூடிய விஷயத்தை செய்வதற்கு அந்த ஆசைகள் தூண்டக்கூடாது. உலகத்தின் மீது அதிகமான மோகம் கொண்டு மறுமையை புறந்தள்ளக்கூடிய நிலைமைக்கு அந்த ஆசைகள் தள்ளிவிடக்கூடாது. இதைத்தான் பேராசை என்பதாக மார்க்கம் வலியுறுத்துகிறது. எனவே ஆசைகள் மார்க்கத்தில் வரவேற்கத்தக்கது. மறுபக்கத்திலே பேராசை என்பது மார்க்கம் முழுக்க முழுக்க கடுமையாக அதை தடை செய்கிறது. அதை செய்பவரை பார்த்து இஸ்லாம் பலவிதமான எச்சரிக்கைகளை குர்ஆனின் மூலமாகவும் எம்பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகவும் நிறைய எச்சரிக்கைகளை விடுக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் பேராசைகளை குறித்து தான் நாம் சிந்தித்து செயல்பட கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆனிலும் ஹதீஸிலும் பேராசைப்படுபவர்களை குறித்து, அவர்கள் அனுபவித்த தண்டனைகளை குறித்து பல இடங்களிலே குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவாக பறைசாற்றுகின்றது. அந்த அடிப்படையிலே ஹதீஸிலே நீங்கள் பார்த்தால் தெரியும், நிறைய விஷயங்கள் பேராசை குறித்து எச்சரிக்கை வந்திருக்கிறது. அதில் முக்கியமான 3 விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்ன ஷுஹ அஹ்லக மன் கான கபலக்கும். நிச்சயமாக பேராசை என்பது உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தை அழித்திருக்கிறது. அளவுக்கு மீறி ஆசைப்பட்டார்கள், அதுவே அவர்கள் அழிவுக்கு காரணமாக மாறிவிட்டது. எந்த அளவிற்கு அவர்களை கொண்டு சென்றது? ஹமலஹும் அலா அன் சஃபகு. ஒருவருக்கு ஒருவர் குரோதம் கொண்டு கொலை செய்யும் அளவிற்கு பேராசை அவர்களை கொண்டு சென்றது. திமாஅஹும் வஸ்தஹல்லு மஹாரிமஹும். எப்படியாவது வாழ்க்கையிலே முன்னேறிவிட வேண்டும், யாரிடத்திலும் கையேந்தக்கூடாது என்கின்ற நிலை வருகின்ற பொழுது ஹராமையும் ஹலாலாக்கக்கூடிய நிலைமைக்கு அவர்களை தள்ளிவிடக்கூடிய நிலையிலே இந்த பேராசை அவர்களை கொண்டு சென்றது. எனவே நீங்கள் பேராசை கொள்ளாதீர்கள், அது உங்களுக்கு மத்தியிலே பகைமையையும் ஹலாலை விட்டுவிட்டு ஹராமை ஹலாலாக்கக்கூடிய நிலைமையிலும் உங்களை தள்ளிவிடும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது முதலாவது எச்சரிக்கை. இரண்டாவது, மனிதனின் எண்ணம் எவ்வளவுதான் கொடுத்தாலும் இருப்பதை நினைத்து அவன் சந்தோஷப்பட மாட்டான். இன்னும் எவ்வளவு வர வேண்டும், இவ்வளவு வந்தால் நல்லா இருக்குமே என்று இல்லாததை நினைத்து சந்தோஷப்படுவான், இல்லாததை எதிர்பார்ப்பான். இது மார்க்கம் கடுமையாக தடை செய்கிறது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கானலி இப்னி ஆதம் வாதியான மின் மாலின் லவ்தகா ஹாலிசன்.
மனிதனுக்கு 2 ஓடைகள் நிறைய, 2 பள்ளத்தாக்குகள் நிறைய அவனுக்கு காசு பணங்களை கொடுத்தாலும் 3வதை தேடுவான். இருப்பதை போதுமாக்கி கொள்ள மாட்டான், 3வதை தேடுவான். வலா யம்லஉ ஜௌஃப இப்னி ஆதம் இல்ல துராபு. அவனுடைய அந்த ஆசையை அடக்குவதற்கு மண்ணை தவிர வேறு எதாலும் முடியாது. அவன் கபருக்கு செல்கின்ற வரைக்கும், மண்ணை அவன் மேல் போட்டு மூடுகின்ற வரைக்கும் அவனுக்கு தொடர்படியாக ஆசைகள் வந்து கொண்டே இருக்கும். உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஆசைகளை ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டும். அதை தொடர்ந்து நாம் தேடிக்கொண்டே இருக்கின்ற பொழுது கபருக்கு செல்கின்ற வரைக்கும் அந்த ஆசை அவனை விடாது. அது வரைக்கும் அவன் தேடிக்கொண்டே இருப்பான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது 2வது மனிதனுக்கு கொடுக்கின்ற எச்சரிக்கை. 3வதாக சொன்னார்கள், ஒரு நாள் முத்தர்ரிஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் தந்தையார் ரசூலுல்லாஹிவை பார்க்க வருகிறார்கள். அந்த சமயத்தில் அவர்கள் ஓதுகின்ற வசனம் நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். மனிதன் கபரை அடைகின்ற வரைக்கும் பொருள் மீது உள்ள ஆசை அவனை திசை திருப்பி விட்டது. எந்த நோக்கத்திற்காக வேண்டி உலகத்திற்கு வந்தானோ அதன் பக்கம் அவன் செல்லாமல் முழுக்க காசை தேட வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்கின்ற அவனுடைய நோக்கத்தை அது திசை திருப்பி விட்டது என்ற வசனத்தை அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த சஹாபி அவர்கள் சொல்கிறார்கள், அதை சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொல்லலானார்கள், ஹல்லக யா இப்ன ஆதம் மிம் மாலிக இல்லாமா அகல்த. மனிதனே, அதிகமாக காசை சேர்த்து கொண்டே இருக்கிறாயே, நீ சாப்பிட்டதை தாண்டி ஏதேனும் உன் வயிற்றுக்குள் செல்ல போகிறதா? அதன் மூலமாக ஏதேனும் பலன் இருக்கிறதா? சாப்பிட்டு முடித்து விட்டாய், அது கழிவாக வெளியே வந்துவிடும். மேலும் சொன்னார்கள், ஃபஅஃப்னைத அவ் லபிஸ்த. ஆடையை உடுத்துகின்றாய், அந்த ஆடை உன் வாழ்வுக்கான முன்னேற்றத்தை தரப்போகிறதா? அது ஒரு கட்டத்திலே பழையதாக மாறி அழிந்து போய்விடுமே. இன்னுமா காசை நீ தேடிக்கொண்டே இருக்கிறாய்? 3வதாக சொன்னார்கள், அவு தஸத்தகத ஃபஅம்லைத. சதக்கா செய்து விட்டாய், அதன் நன்மை மட்டும்தான் மறுமையில் சேமிக்கப்படுகிறது. இதனை தாண்டி நீ உண்ட உணவும் உடுத்திய உடையும் ஏதேனும் உனக்கு பிரயோஜனத்தை தருமா? அது மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி உனக்கு முன்னேற்றத்தை தருமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சம்பவத்தின் போது இதை சொன்னார்கள். அப்போ சிந்திக்க வேண்டும், காசு சேர்ப்பது மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அது எந்த அளவிற்கு போய்விடக்கூடாது, மறுமையை மறக்கடிக்கின்ற அளவிற்கு ஒருபோதும் மனிதனை தள்ளிவிடக்கூடாது. இதைத்தான் பேராசை என்பதாக மார்க்கம் வலியுறுத்துகிறது. எவரேனும் ஒரு இடத்திலே பேராசை வந்துவிட்டால் அவரிடத்தில் 5 விதமான அபாயங்கள் வருவதாக இமாம் பெருமக்கள் நமக்கு கிதாபுகளிலே தொகுத்து தந்திருக்கிறார்கள். பேராசைக்கு வயது முக்கியம் கிடையாது, யாருக்கு வேண்டுமானாலும் பேராசை வரும். சிறுவனுக்கும் வரும், முதியவருக்கும் வரும். பேராசையை பொறுத்த வரைக்கும் வயது என்பது வரம்பு கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மனிதன் அவன் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரைக்கும் உடம்பில் உள்ள பல உறுப்புகள், பல விஷயங்கள் வயோதிகத்தை அடையும். யஹ்ருமு இப்னு ஆதம் வ யஷுப்பு மின்ஹு. அவனிடத்திலே எல்லாம் பலகீனம் அடைந்துவிடும், எல்லாம் வயதாகிவிடும். ஆனால் 2 விஷயங்கள் மட்டும் ஒருபோதும் அவனுக்கு வயோதிகத்தையே தராது, அது இளமையாகவே இருந்து கொண்டிருக்கும் என்பதாக சொன்னார்கள். அல் ஹிர்சு அலல் மால். பொருளின் மீதான ஆசை அவனுக்கு குறையவே குறையாது. அது இன்னும் திடகாத்திரமாக வயதாக இருந்தாலும் பொருளை தேட வேண்டும் என்கின்ற எண்ணம் வரும். சிறுவனாக இருந்தாலும் எதிர்காலத்தில் கஷ்டப்பட்டு விடக்கூடாது, எனவே நாம் பொருளை சேர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வரும். வயது வரம்பு கிடையாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 2வதாக வல் ஹிர்சு அலல் உமுர். இன்னும் வாழ வேண்டும், இன்னும் நான் 100 வருடம் வாழ வேண்டும் என்பதாக மனிதனுக்கு வயதின் மீதான பேராசையும் பொருள் மீதான பேராசையும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். இது மட்டும் அவனிடத்தில் ஒருபோதும் வயசே ஆகாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, பேராசையை நாம் விட்டுளிக்க வேண்டும். அந்த பேராசை நம்மிடத்தில் வந்துவிட்டால் 5 அபாயங்கள் வரும் என்பதாக இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்கிறார்கள். அதில் முதலாவது, ஒருவருக்கு பேராசை வந்துவிட்டால் முதலாவதாக அவர் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதை மறப்பார். ஏன்னா பேராசை வந்துருச்சுன்னா இருப்பதை யோசிக்க மாட்டார். ஆரம்பத்தில் சொன்னதை போன்று இன்னும் எவ்வளவு சேர்க்கலாம், இன்னும் எந்த உயரத்திற்கு செல்லலாம் என்று இல்லாததையே அவர் எதிர்பார்த்து கொண்டிருப்பார். இருப்பதின் மீதான அந்த நன்றி உணர்வை அல்லாஹ்வின் மீது அவர் செலுத்தவே மாட்டார் என்பதாக இமாம் பெருமக்கள் சொல்கிறார்கள். குர்ஆனிலே ஒரு வசனம், அந்த வசனத்தையும் அதை தொடர்ந்து தஃசீர்களில் எழுதப்படுகின்ற அந்த சம்பவங்களையும் நீங்கள் கேட்டால் புரியும் எந்த அளவிற்கு பேராசையுடையவர்கள் அழிந்து போகிறார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சூரத்து இப்ராஹிமில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும். நீங்கள் நன்றி செலுத்தினால் இருப்பதை அதிகப்படுத்துவேன் என்பது அல்லாஹ்வின் வாக்குறுதி.
வாக்குறுதி ஒருபோதும் பொய்யாகாது, இருப்பதை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். இதற்கு பிறகு எழுதப்படுகின்ற அந்த சம்பவத்திலே தஃப்சீர்களில் வருகிறது, ஒரு மனிதர் வந்தார், யா ரசூலல்லாஹ் எனக்கு ஏதேனும் உதவி செய்யுங்கள் என்பதாக கேட்கிறார். அப்போது அந்த சபையிலே ரசூலுல்லாஹ்விடம் ஒரே ஒரு பேர்ச்சம்பழம் இருந்தது. அந்த பேர்ச்சம்பழத்தை எடுத்து கொடுக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சந்தோஷமாக அவர் வாங்கவில்லை. ஒரே ஒரு பேர்ச்சம்பழமா, உங்களை தேடி வந்ததற்கு எனக்கு ஒரே ஒரு பேர்ச்சம்பழம் தான் கிடைக்குமா என்பதாக அதை மறுத்து விட்டார். அதை பெரிதாக நினைக்கவில்லை, சென்று விட்டார். இரண்டாவது ஒரு நபர் வந்தார், யா ரசூலல்லாஹ் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்பதாக கேட்க அதே பேர்ச்சம்பழத்தை எடுத்து கொடுக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை வாங்கிய அவர் மிகவும் சந்தோஷத்தோடு ஏதோ மிகப்பெரிய சொத்து கிடைத்ததை போன்று நினைத்து அவர் சொன்ன வார்த்தை இது, சுபஹானல்லாஹ் தம்ரத்தம் மிர் ரசூலில்லாஹ், அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். ஒரே ஒரு பேர்ச்சம்பழமாக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலிருந்து வந்திருக்கிறது, எவ்வளோ பெரிய சொத்து இது என்பதாக சந்தோஷப்பட்டார். அல்லாஹையும் புகழ்ந்து விட்டார், இருப்பதையும் பொருந்தி கொண்டார். இதை கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தன்னுடைய அடிமை பெண்ணை அழைத்து, இதுஹபி இலா உம்மி சலமா, நீ உம்மு சலமா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, அவரிடத்தில் சென்று நான் கேட்டதாக சொல், ஃபஅதீஹில் 40 திர்ஹம் லதி இந்தஹா, அவரிடத்தில் 40 திர்ஹம் இருக்கும், 40 தங்க காசுகள் இருக்கும், அதை வாங்கி வந்து இந்த நபரிடத்தில் கொடு என்பதாக அடிமை பெண்ணிடம் ஏவுகிறார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். முதலாவது நபர் இருப்பதை மறுத்தார், ஏற்கவில்லை. இரண்டாவது நபர் அல்லாஹ்வை புகழ்ந்து இருப்பதை பொருந்தி கொண்டார். பேரித்தம்பலம் போக அவருக்கு 40 திர்ஹம்கள் கூடுதலாக கிடைத்தது. இதுதான் வசனத்திற்கான விளக்கம். ல இன் ஷகர்தும் ல அஸீதன்னகும், இருப்பதை பொருந்தி கொள்ள வேண்டும், இருப்பதற்கு நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹ் அதை அதிகப்படுத்துவான். 40 திர்ஹத்தை அல்லாஹ் தஆலா அதுக்கு அதிகப்படுத்தி கொடுத்தான். எனவே அந்த பேராசை குணத்தை நாம் விட்டுவிட வேண்டும், இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலாவுக்கு நாம் நன்றி உணர்வோடு இருந்தால் இருப்பதை அல்லாஹு தாலா அதிகப்படுத்தி தருவான். இது முதலாவது விஷயம். அப்போ பேராசை உள்ளவருக்கு அந்த நன்றி உணர்வு என்பது இருக்காது. இரண்டாவதாக மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள், பேராசை ஒரு இடத்தில் வந்துவிட்டால் பொறாமை என்கின்ற குணமும் அவருக்கு தொத்திக்கொள்ளும். எப்படி அந்த பொறாமை குணம் வரும்? நான் ஒரு ஏழையாக இருக்கிறேன், ஒரு பணக்காரனை பார்க்கிறேன், அவனை போன்று எனக்கும் ஒரு செல்வம் இருந்தால் நானும் நிம்மதியாக வாழ்ந்திருப்பேனே, நான் யாரு கீழேயும் கை கட்டி வாழ்ந்திருக்க மாட்டேனே என்கின்ற அந்த குணம் ஆசையாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, அவரை உத்வேகத்திற்கு கொண்டு செல்லும். உழைப்பு அதிகமாக போட வேண்டும் என்ற அவருக்கு அந்த எண்ணத்தை தரும். அது பேராசையாக மாறினால் பொறாமையாக மாறிவிடும். எந்த அளவிற்கு? அவன் இறங்க வேண்டும், அவனுக்கு வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட வேண்டும் என்கின்ற அந்த பொறாமை குணம் ஒரு இடத்துல வந்துவிட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அந்த பேராசை பொறாமையாக மாறுகிறது, பொறாமை நன்மைகளை அழித்துவிடும். ஒருபோதும் பொறாமை கொள்ளாதீர்கள். இய்யாக்கும் அல் ஹஸத ஃபைன்னல் ஹஸத யஅகுலுல் ஹஸனாத், நீங்கள் பொறாமை கொள்ள நீங்கள் சேமித்து வைத்திருந்த ஒட்டுமொத்த நன்மைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேராசை தின்று கொண்டே இருக்கும், அந்த பொறாமை தின்று கொண்டே இருக்கும். கமா தஅகுலுன் நாருல் ஹதப, எப்படி விறகு கட்டைகளை நெருப்பு கரித்து விடுகிறதோ, சாப்பிட்டு விடுகிறதோ, உங்கள் நன்மைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொறாமை குணம் அழித்துவிடும் என்பதாக சொல்கிறார்கள். குர்ஆனிலும் பார்க்கின்றோம், வலா தத்தமன்னோ மா ஃபضலல்லாஹு பிஹி பஅதகும் அலா பஅத், நாம் யாருக்கு வாழ்வாதாரத்தை சிறப்புப்படுத்தி கொடுத்திருக்கிறோமோ, அதிகமாக கொடுத்திருக்கிறோமோ, அவரை பார்த்து நீங்கள் பேராசை கொள்ளாதீர்கள். அவருக்கு எது நல்லதோ அதை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான், நமக்கு எது நல்லதோ அதையும் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். பொறாமை குணம் இந்த இடத்துல வந்துவிட்டால் நம்முடைய நன்மைகள் அழிவதற்கு இந்த பொறாமை மிகப்பெரிய ஒரு காரணமாக மாறிவிடுகிறது. எனவே பேராசை உள்ளவர்கள் இந்த பொறாமை குணத்திலிருந்தும் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும். இப்படி பொறாமைப்படுகின்ற பொழுது அவருக்கு கூடுதலாக இன்னும் ஒரு பாவம் எழுதப்படுகிறது. என்ன பாவம்? ஒருவரை பார்த்து நாம் பொறாமைப்படுகின்றோம், அவருக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா அவ்வளோ கொடுத்துருக்கிறானே, இவ்வளோ பாவம் செஞ்சு அவரை மட்டும் அல்லாஹ் தஆலா நல்லா வச்சிருக்கிறானே என்பதும் பொறாமை தான், என்பதும் பேராசை தான். எனவே இந்த நிலையிலே ஹாத்தமுல் அஸம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள், நான் வாழ்ந்த சமூகத்திலே மக்களை பார்த்தேன், தொடர்ந்து பொறாமை கொள்ளக்கூடிய எண்ணம் தான் அவரிடத்தில் அதிகமாக இருந்து கொண்டே இருந்தது. ராய்துன் நாஸ யதஹாஸதூன ஃபநதர்து ஃபீ கௌலில்லாஹி அஸ்ஸ வஜல், மக்கள் எல்லாம் பொறாமைப்படுகிறார்கள் என்று நான் குர்ஆனை கொஞ்சம் தேடி பார்த்தேன். அந்த குர்ஆனில் ஒரு வசனம் என் கண்ணிலே பட்டது, நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும், நாமே அடியார்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை பங்கிட்டு கொடுக்கிறோம். யாருக்கு எவ்வளவு வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா அறிவான். இவரிடத்தில் இது சென்றால் அவர் நன்றாக இருப்பார், இவரிடத்தில் இவ்வளவுதான் கொடுக்க வேண்டும், அதை வைத்து நிம்மதியாக இருப்பார் என்பது நம்மை விட நம்மை படைத்த இறைவனுக்கு நன்றாக தெரியும் என்பதை அந்த குர்ஆன் வசனம் சொல்லி காண்பிக்கிறது.
அப்போ அந்த வசனத்தை நான் படித்ததிலிருந்து ஃபத்தரக்துல் ஹசத, பொறாமைப்படுவதை நான் விட்டுவிட்டேன், பொறாமையே படமாட்டேன், எனக்கு அல்லாஹ் கொடுத்ததை நான் புரிந்து கொண்டேன், இதுவும் ஒரு கயிறு இருக்கிறது என்பதாக நான் புரிந்து கொண்டேன். லி அன்னஹு இஅ்திராதுன் அலா கிஸ்மத்தில்லா, ஒருவேளை நான் பிறர் மீது பொறாமைப்படுகின்ற பொழுது அல்லாஹ்வின் விதியை எதிர்ப்பதற்கு சமமாக இந்த பொறாமை குணம் மாறிவிடுகிறது. அவருக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா எப்படி தரலாம், எனக்கு மட்டும் அல்லாஹ் கம்மியாக தந்திருக்கிறானே என்று விதியை எதிர்க்கக்கூடிய நிலைமைக்கு இந்த பொறாமை குணம் தள்ளி விடுகிறது. எனவே நான் பொறாமையை விட்டேன் என்பதாக சொல்வார்கள் ஹாத்தமுல் அஸம் ரஹிமஹுல்லா. எனவே இரண்டாவது குணம், நாம் பொறாமையை விட்டுவிட வேண்டும். பேராசை வருகின்ற பொழுது பொறாமை வந்து விடுகிறது என்பது இங்கு கவனிக்கத்தக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். இந்த பேராசையின் மூலமாக வருகின்ற மூன்றாவது அபாயம், இமாம் பெருமக்கள் சொல்கின்றார்கள், பிறருடைய உரிமைகளை சர்வசாதாரணமாக மீறிவிடுவார். நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் என்பதற்காக யாரையும் மிதித்து விட்டு மேலே ஏறுவதற்கு தயாராக மனிதன் ஆகிவிடுவான். அப்படிதான் ஒரு சமூகம் செய்தது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம். வியாபாரத்தில் கொடிகட்டி பறந்தார்கள், ஒரு கட்டத்தில் அழிந்து போனார்கள். காரணம், அந்த அளவு நிறுவையிலே மோசடி செய்தார்கள். கற்களை வைத்து எடை அதிகமாக காண்பித்தார்கள். உதாரணத்திற்கு ஒரு 2 கிலோ அரிசி வாங்கிறார்கள் என்றால் அரிசியை குறைவாக போட்டுவிட்டு கீழே கல்லை வைத்து விடுவார்கள். எனவே அது அதிகமாக எடை இருப்பதை போன்று காண்பிக்கும். அதற்கான காசையும் வாங்கி கொள்வார்கள், அரிசியும் குறைவாக கொடுத்து விடுவார்கள். இதுதான் அளவு நிறுவையில் மோசடி. மார்க்கம் நமக்கு என்ன சொல்கிறது, வியாபாரம் என்று வந்துவிட்டால் வாங்குபவரும் பிரயோஜனமாக அடைய வேண்டும், அதை விற்பவரும் பிரயோஜனத்தை வாங்க வேண்டும். இவர் காசு கொடுக்கிறார், அவர் பொருளை கொடுக்கிறார். இதில் எதனால் ஒன்று குறைந்தாலும் அது மார்க்கம் தடை செய்கிறது. அதனால்தான் வட்டி கூட மார்க்கத்தில் ஹராம். ஏன், ஒரு பக்கம் மட்டும் அந்த பலன் என்பது அதிகமாக இருக்கும், இன்னொருவருக்கு பலன் என்பது குறைந்துவிடும். எனவே தான் வட்டி ஹராம், இந்த வியாபாரமும் ஹராம். அந்த சமூகத்தை அல்லாஹு தாலா பேராசை பிடித்தவர்கள், வியாபாரத்தின் மீது மோகம் கொண்டவர்கள், லாபத்தை அதிகமாக பேராசை கொண்டார்கள் என்று மார்க்கம் அவர்களை கண்டித்து வயலுள்ளில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதத்தாலு அலன்னாசி யஸ்தௌஃபூன், அவர்கள் அந்த அளவு நிறுவையில் மோசடி செய்தவருக்கு நாசம் உண்டாகட்டும், அவர்கள் பிறரிடத்திலே வாங்குகின்ற பொழுது சரியாக கேட்டு வாங்குகிறார்கள், இவர்கள் பிறருக்கு எடை போட்டு கொடுக்கின்ற பொழுது அதிலே மோசடி செய்கிறார்கள் என்று அந்த சமுதாயத்தை அல்லாஹு தாலா கடிந்து பேசுகின்றான். அப்போ என்ன, பேராசை வந்துவிட்டால் யாரையும் மதிக்க மாட்டோம், நம்ம மட்டும் வாழ்ந்தால் போதும், யார் என்ன கஷ்டத்துக்கு போனாலும் பரவாயில்லை என்று மனிதன் மிருகமாக மாறக்கூடிய ஒரு நிலைமை இந்த மூன்றாவது குணத்திலே ஏற்படுகிறது. நான்காவது, பேராசையின் மூலமாக மனிதன் மார்க்கத்திலிருந்து கொஞ்சம் சருகி விடுகின்றான், மார்க்கம் அவருக்கு குறைந்து போய் விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 ஓநாய்களை ஒரு ஆட்டு மந்தையில் விட்டால் அந்த ஓநாய்கள் என்ன பண்ணும், ஆடுகளை முழுவதுமாக சீரழித்து விடும், முழுவதுமாக கொன்றுவிடும். அதை விட ஒரு மனிதனுக்கு மிக மோசமான குணங்கள் 2 இருக்கிறது. அது என்ன, பொருள் மீதான பேராசை. இந்த பேராசை ஒருவருக்கு வந்துவிட்டால் மார்க்கத்தை அது சூறையாடிவிடும். அந்த ஓநாய்கள் ஆடை கொலை செய்வதை விட இவரிடத்தில் இருக்கின்ற ஈமானை அந்த பொருளாசை என்பது, அந்த பேராசை என்பது முழுமையாக அழித்துவிடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வரலாற்றிலே ஒரு சஹாபி இப்படி செய்வாரா என்று நினைக்கின்ற அளவிற்கு நடந்த ஒரு மாபெரும் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஹஜ்ரத் ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹமாமத்துல் மஸ்ஜித் பள்ளிவாசலின் புறா என்பதாக அழைக்கப்பட்டவர்கள், திடீரென ஒரு நாள், யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் துவா செய்யுங்கள், நான் வசதி மிக்கவனாக மாற வேண்டும் என்பதாக கேட்கிறார்கள். ஆரம்பத்திலே தடுத்து விட்டார்கள். உங்களுக்கு செல்வம் என்பது சரிப்பட்டு வராது, நீங்கள் இப்போது இருப்பது தான் மிகவும் சிறந்தது என்பதாக ஆலோசனை சொன்னார்கள். தொடர்ந்து அந்த சஹாபி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தார்கள். ஆட்டை வாங்கினார், ஆடு பெருகியது, மந்தையாக மாறியது. ஒரு கட்டத்திலே மக்களோட மக்களாக வாழ முடியாமல் அதற்கென்று தனியாக ஒரு இடத்தை பிடித்து ஆடுகளை வளர்க்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய செல்வந்தராக மாறிவிட்டார்கள். இதனால் என்ன ஆனது, பள்ளிவாசல் பறவை என்று அழைக்கப்பட்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஜ்ர் தொழுகை விடுகிறார்கள். லுஹர் அசர் மட்டும்தான் வருவார், மக்ரிப் இஷாக்கு வரமாட்டார்கள். நாட்கள் போகிறது, அந்த தொழுகையும் தவறிவிட்டது, ஜும்மாவுக்கு மட்டுமே வருகிறார்கள். நாட்கள் இன்னும் செல்கிறது, ஜும்மாவும் தடைபட்டு போகிறது. முழுவதுமாக பள்ளிவாசலை விட்டும் தூரமாக மாறிவிட்டார்கள். இந்த சமயத்தில் தான் ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகா, ஜக்காத்துடைய வசனம் என்பது இறங்குகிறது. ஜக்காத்தை நீங்கள் கட்டாயமான முறையில் வாங்க வேண்டும் என்பதாக அந்த வசனம். எனவே செல்வந்தராக மாறிவிட்டாரே, இவ்விடத்தில் நம் ஜக்காத்தை வாங்க வேண்டும் என்று 2 சஹாபாக்களை அனுப்பி வைக்கிறார்கள். கேட்கின்ற பொழுது மறுத்து விட்டார்கள். இது என்ன வரி, நான் சம்பாதித்து பெருக்கியது,
என்னுடைய உழைப்பின் மூலமாக இது வந்தது, இதன் மீது நீங்கள் வரி செலுத்துவீர்களா என்பதாக பேசிவிடுகிறார்கள். ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். 2 சஹாபாக்களும் ரசூலுல்லாஹிடம் சொல்கிறார்கள். இப்போ நேரடியாக ரசூலுல்லாஹ் வராங்க, இருப்பதை எடுத்து சொல்கிறார்கள். நீங்கள் ஏழைக்கு செலுத்த வேண்டிய ஒரு கடமை என்பது இருக்கிறது, அதுதான் ஜக்காத், நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்ல ரசூலுல்லாஹ் என்று கூட பார்க்காமல் அதே வார்த்தையை சொல்கிறார்கள். இது என் உழைப்பிலான் வந்தது, நான் எப்படி இது தருவேன் என்பதாக அவர்கள் பேசிவிடுகிறார்கள். அப்போது முடிவெடுத்தார்கள், சரி உன் பணத்தை நீயே வைத்துக்கொள் என்பதாக வந்து விட்டார்கள். பிறகு மனசு திருந்தி அந்த ஜக்காத்துடைய தொகையை எடுத்துக்கொண்டு ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வருகிறார்கள். அல்லாஹ் என்னை வாங்கக்கூடாது என்பதாக மறுத்து விட்டான், என்னை தடை செய்து விட்டான், உங்கள் காசு எனக்கு வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள். அப்படி ஒரு அழுகை. ரசூலுல்லாஹும் வாங்கவில்லை. ரசூலுல்லாஹின் வஃபாத்திற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி காலத்திலும் கொண்டு வந்தார், அப்போதும் வாங்கவில்லை. உமர்லா காலத்திலும் கொண்டு வந்தார்கள், அப்போதும் அந்த சஹாபி வாங்கவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலும் வந்தார், அப்போயும் வாங்கவில்லை. யாருமே ஜக்காத்து பணத்தை வாங்காமல் வரலாற்றில் அவர்களை ஹலக ஸஅலபா அழிந்து போனார் என்பதாக வரலாற்றில் பதிவு செய்கிறார்கள். இருப்பினும் கூட அவர் சஹாபி என்கின்ற அந்தஸ்தை விட்டு இறங்கவில்லை என்பதும் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். அவர் அஹ்லே பத்ர் போரிலே கலந்து கொண்டவர், கட்டாயம் அவருக்கு மன்னிப்பு இருக்கும் என்பதாக தான் நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த சம்பவத்தின் மூலம் சொல்லப்படுகின்ற நோக்கம் இதுதான். பொருளாசை என்பது வந்துவிட்டால் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேராசை மறுமையை விட்டும் தூரமாக்கிவிடும். அளவோடு இருப்பதை பொருந்தி கொண்டு நாம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற பொழுது அதிலே அல்லாஹ்வின் உதவி என்பது கட்டாயம் கிடைக்கும். இது மார்க்கம் சொல்கின்ற 4வது விஷயம். 5வது, மறுமையை விட உலகத்தை முற்படுத்தக்கூடிய அபாயம் இந்த பேராசையின் மூலமாக ஏற்படுகிறது. உதாரணத்திற்கு நிகழ்கால நிகழ்வுகளை நான் சொல்கின்றேன். ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் 2 பாங்குகளை நாம் சொல்கின்றோம். ஒன்று 12:30 மணிக்கு ஒன்று சொல்கிறோம். 2வது இமாம் மெம்பரில் ஏறுகின்ற பொழுது முஅத்தின் அவர்கள் சொல்லுவார்கள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ் வதருல் பை'. நீங்கள் ஜும்மாவுடைய பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் விரைவாக பள்ளிவாசலுக்கு வந்து விடுங்கள், வியாபாரத்தை விட்டு விடுங்கள் என்பதாக குர்ஆன் வசனம் நமக்கு தெளிவாக சொல்கின்றது. இந்த வியாபாரத்தை விட்டு விடுங்கள் என்கின்ற வசனத்திற்கு பின்னால் சஹாபாக்களும் தாபியீன்களும் 4 மதுஹப் இமாம்கள் சொல்கின்ற விஷயம் என்ன? இமாம் மெம்பரில் ஏறியதற்கு பிறகு சொல்லப்படுகின்ற அந்த பாங்கின் மூலமாக யார் யாரெல்லாம் வெளியே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த பரிவர்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த பாங்கு சொன்னவுடன் அது ஹராமாக மாறிவிடும். அதனால்தான் அந்த ஒரு பிரச்சனையில் ஈடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் ஒரு 12:30 மணிக்கு உங்களுக்காக வேண்டி ஒரு அலாரம் போட்டு சொல்லப்படுகிறது. அப்போதே நீங்கள் வியாபாரத்தை முழுவதுமாக முடித்துவிட்டு இமாம் பாங்கு சொல்கின்ற பொழுது பள்ளிவாசலே ஆஜராகி இருக்க வேண்டும். ஒருவேளை அந்த தொழுகையில் போய் நம்ம சேர்ந்துக்கலாம் என்கின்ற எண்ணத்தில் ஒரு வந்தால் அவர் அந்த பரிவர்த்தனை செய்கின்றாரே, பாங்கு சொல்லப்படுகின்ற பொழுது வியாபாரம் செய்கின்றாரே, அந்த வியாபார பணம் என்பது ஹராம் என்பதாக மார்க்க அறிஞர்கள் பதிவு செய்கின்றார்கள். எனவே வியாபாரத்தை விட்டுவிட்டு பள்ளிவாசலே ஆஜராக வேண்டும். சொல்லப்படுவதன் நோக்கம் இதுதான். நாம் அந்த இடத்துல வியாபாரத்தை முற்படுத்தக்கூடாது. நமக்கு மறுமை சம்பந்தப்பட்ட ஜும்மா தான் மிகவும் முக்கியம், அதற்காக தயாராகிவிட வேண்டும். இப்படி 5 விதமான அபாயங்களை பேராசையின் மூலமாக நமக்கு மார்க்க அறிஞர்கள் கிதாபுகளிலே தொகுத்து தருகின்றார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, பேராசை நம்மை விட்டு சென்றால் அல்லாஹ் நம்மிடத்தில் நெருக்கமாக மாறிவிடுவான். மறுபக்கத்திலே இருப்பதை பொருந்தி கொண்டால், இருப்பதை வைத்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தினால் நமக்கு என்ன கிடைக்கும்? அதிலும் ஹதீஸிலே நிறைய பாராட்டுகள் வந்திருக்கிறது, நிறைய வாழ்த்துக்கள் வந்திருக்கிறது. அஃப்லஹ மன் அஸ்லம வ ருஸிக கஃபாஃபன் வ கன்னஅஹுல்லாஹு பிமா ஆதாஹு. எவரிடத்தில் 3 குணங்கள் இருக்கிறதோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். இம்மை மறுமையில் அவருடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. யார் அவர்? மன் அஸ்லம. முதலாவதாக அவர் இஸ்லாமியராக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். இவர் அல்லாஹ்வுடைய வெற்றியை சுவைத்து விட்டார் என்பதாக சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ருஸிக கஃபாஃபன், அவருக்கு போதுமான உணவு இருக்கிறது, மிதமிஞ்சிய அளவுக்கு போகாமல் போதுமான உணவை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்கிறார். இப்படிப்பட்டவர் வெற்றிக்குரியவர் என்பதாக மார்க்கம் சொல்கின்றது. வ கன்னஅஹுல்லாஹு பிமா ஆதாஹு, வைத்திருப்பதையும் பொருந்திக் கொள்கிறார். அல்லாஹ் எனக்கு இவ்வளவுதான் நாடியிருக்கிறான், அல்லாஹ் எனக்கு இவ்வளவுதான் கொடுத்திருக்கிறான், எனக்கு இதுவே போதுமானது என்பதாக பேராசை அளவுக்கு செல்லாமல் ஆசை பொருந்தி கொண்டு அதை வாழ்கிறார் என்றால் இவர் வெற்றிக்குரியவர் என்பதாக நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இது முதலாவது பாராட்டு ஹதீஸ். இரண்டாவதாக லைசல் கினா அன் கஸ்ரத்தில் அர்லி, அதிகமாக செல்வத்தை சம்பாதிப்பது மட்டும்தான் பணக்காரர் என்பதாக நீங்கள் நினைத்து கொள்ளாதீர்கள். அவரிடத்தில் அதிகமாக காசு இருக்கிறது, அவர்தான் பணக்காரர் என்பதாக நீங்கள் கருதிவிடக்கூடாது. சொன்னார்கள், வலாக்கின்னல் கினா கினன் நஃப்ஸ்,
குறைவாக இருந்தாலும் நிம்மதியோடு வாழ்கிறாரே, எந்த விதமான பேராசையும் இல்லாமல் இருப்பதை புரிந்து கொள்கிறாரே, இவர்தான் பணக்காரர்களில் மிகவும் சிறந்தவர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். இப்படிப்பட்ட மாபெரும் சிறப்பிற்குரியவர்கள் பேராசை விடுத்துவிட்டு இருப்பதை புரிந்து கொண்டால் அல்லாஹுவின் அன்பும் அல்லாஹுடைய பரக்கத்தும் இவருக்கு வருவதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பொதுவாக நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தோட ரியாலிட்டி என்னவென்றால், இங்கே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். நல்லவன் கெட்டவன் இருப்பான், பலமுள்ளவன் பலகீனவன் இருப்பான், அல்லது ஏழை பணக்காரன் இருப்பான். இது ஒரு ஏற்றத்தாழ்வு உள்ள உலகம். இங்கே இருப்பதை அப்படியே நாம் புரிந்து கொண்டால் மறுமையில் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. எனக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா தரவில்லையே, அல்லாஹ் நினைத்தால் எல்லாருமே பணக்காரனாக மாற்றிருக்கலாமே, எல்லாருக்கும் ஒரே வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கலாமே என்று நினைத்தால் மனிதன் அழிவதற்கு முதல் காரணமே வசதி தான். எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா வசதியை கொடுத்து விட்டால் என்ன அபாயம் நடக்கும் தெரியுமா? வரலாற்றிலே ஒரு நபர் இதை சோதித்து பார்த்தார். 1970 ஜான் கால் ஹவுன் என்பவர் ஒரு இடத்தை வாங்கி அந்த இடத்திலே எலிகளை வளர்க்க ஆரம்பிக்கிறார். 4 ஜோடி எலிகளை வாங்குகிறார், அதாவது 8 எலிகள் வாங்கி அதை அந்த இடத்திலே அடைத்து வைத்து அதற்கு தேவையான எல்லா உணவுகளும், அதுக்கு தேவையான உணவுகள், தண்ணீர், எதிரிகள் பயம் கிடையாது, நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த எலிகளுக்கு, அந்த 8 எலிகளுக்கு அவர் ஏற்படுத்தி தருகிறார். ஆரம்பத்தில் எலிகள் நன்றாக சாப்பிட்டு நன்றாக அது துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருக்கிறது. இனப்பெருக்கங்கள் அதிகமாக மாறுகிறது. அந்த ஒரு வருடத்திலே சுமார் 2200 எலிகள் வரைக்கும் அந்த கூண்டிலே இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பித்து விட்டது. அவ்வளவு எலிகள். இன்னும் கூட அவர் தேவையான உணவை கொடுக்கிறார், அச்சமற்ற வாழ்வு எல்லாம் கொடுக்க காலப்போக்கிலே எலிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒன்றை ஒன்று தாக்கி கொண்டு அழிக்க ஆரம்பிக்கிறது. நியாயப்படி பார்த்தால் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, உணவு தட்டுப்பாடு இல்லை, எதிரிகள் பயம் கிடையாது, கழுகு பிரச்சனைகள், பாம்பு பிரச்சனைகள் போன்ற எந்த அபாயமும் இல்லை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை, நிம்மதியாக இருந்திருக்கலாம் அல்லவா? ஆனால் எலிகள் ஒன்றை ஒன்று அடித்து இறந்து போய்விட்டது என்பதுதான் அந்த சோதனை மூலமாக தெரிய வருகின்ற செய்தி. சுமார் அதை 25 முறை அவர் சோதித்து பார்த்தார். அதனால்தான் அந்த சோதனைக்கு பேரை யூனிவர்ஸ் 25 என்பதாக அவர் பெயர் வைத்தார். 25 முறை சோதித்து பார்த்தும் எலிகள் ஆரம்பத்தில் நன்றாக இருக்கிறது, இறுதியில் அனைத்தும் செத்து போய்விடுகிறது. இதற்கான சோதனை அவர் குறிப்பிடுகின்ற பொழுது அவர் சொல்கின்றார், எலிகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் நாம் கொடுத்து விட்டோம், அதனால் எலிகளுக்கு உழைப்பு என்பது இல்லாமல் போய்விட்டது, அந்த தேடுதல் என்பது இல்லாமல் போய்விட்டது. எனவே எலிகள் குரூப்பாக பிரிய ஆரம்பித்து விட்டது. பலமுள்ள எலிகள், பலகீனமான எலிகள் என்பதாக 2 பிரிந்து விட்டது. இது முதலாவது காரணம். இரண்டாவது, அந்த பலமுள்ள எலிகளை கண்டு பெண் எலிகள் பயப்பட ஆரம்பித்தது. இதனால் குழந்தைகளை பராமரிக்காமல் அது என்ன செய்துவிட்டது, ஓடுவதிலே குறிப்பாக இருந்தது. தப்பித்து கொள்ள வேண்டும், இதுகிட்ட நாம் மாட்டிவிடக்கூடாது என்பதாக எலிகள் நினைத்ததாம். மூன்றாவது, சிறிய எலிகள் தாயின் பராமரிப்பு இல்லாமல் எப்படி இனப்பெருக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் சாப்பிடுவதும் தூங்குவதுமாக இருந்து இறுதியிலே ஒன்றை ஒன்று அடித்து கொண்டு செத்து போய்விட்டது என்பதாக அந்த வரலாற்றின் இறுதியிலே அவர் சொல்கின்றார், ஜான் கால் ஹவுன் என்பவர். அப்போ வசதி எல்லாருக்கும் கொடுத்து விட்டால் கண்டிப்பாக மக்களுக்கு மத்தியில் பிரச்சனை என்பது வரும். ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதின் காரணமாகத்தான் மனிதன் ஓரளவுக்கு நல்லவனாக இருக்கின்றான் என்பதை இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு குர்ஆனும் அதை தான் வலியுறுத்தி காண்பிக்கிறது. ரியாலிட்டியை புரிந்து கொள்ளுங்கள். வலவ் பஸத்தல்லாஹு ரிஸ்க லிஇபாதிஹி லபகவ் ஃபில் அர்த். மனிதனுக்கு அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் நாம் கொடுத்து விட்டால் அழிச்சாட்டியம் செய்ய ஆரம்பித்து விடுவான், அக்கிரமம் செய்ய ஆரம்பித்து விடுவான். வலாக்கின் யுனஸ்ஸிலு பிகத்ரி மா யஷா. யாருக்கு எவ்வளவு வேண்டுமோ அதை அல்லாஹு தஆலா துல்லியமாக கணக்கிட்டு கொடுக்கிறான். எனவே அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னஹு பி இபாதிஹி ஹபீரும் பசீர். மனிதன் அவனை விட அவன் படைத்தவன் மிக நன்றாக அவனை அறிந்து வைத்துள்ளான். அல்லாஹு தஆலா கொடுத்ததை பொருந்தி கொண்டால் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹலாலான வருவாயை நமக்கு தருவானாக. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இருப்பதை சதக்கா செய்து பிறரையும் வாழ வைத்து நாமும் நம்மை வளர்த்து கொள்ளக்கூடிய தௌஃபீக் அல்லாஹு தஆலா வழங்கிடுவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.